உப்புச்சார் அப்படிங்கிற ஒரு குழம்பு பார்க்கலாமா? இது அஞ்சரைப்பட்டி குழம்புன்னு சொல்லுவா. இதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு எல்லாம் ஒரு டீஸ்பூன், மிளகு சீரகமும் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் அரிசி, மிளகா வத்தல் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதில் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் மெந்தியம், 1 டீஸ்பூன் எள்ளு. இது எள்ளு தான் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல். இதில் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வறுத்துட்டு இதை பொடி பண்ணிடுறோம். இங்கே எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கேன். அதில் முதல்ல கடுகு, கத்திரிக்காய், மஞ்சள் பொடி, பெருங்காயம், எலுமிச்சங்காய் அளவு புளியை நல்லா 2 டம்ளர் புளி ஜலமாக எடுத்துக்கணும். கல் உப்பு போட்டுடலாம். பொடி பண்ணினோம் இல்லையா, அதையும் சேர்த்து போட்டு கொதிக்க விட்டுறோம். ஆயிடுத்து இது இறக்கிடலாம். சூடான நேரத்தில் இந்த உப்புச்சாரை போட்டு பசங்க சாப்பிட்டா அப்படியே அமிர்தமாக இருக்கும். எத்தனை சாதம் வச்சாலும் போகாது.